கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அவருக்கு என்ன பலவீனம் இருந்தது? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அடுத்த வசனம், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். இவருக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பலவீனம் இருந்தது. அந்த பலவீனம் நீங்கும்படி 3 முறை வேண்டிக் கொண்டார். அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தினை என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவர் அவருடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுறார், மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறார். எந்த சூழ்நிலையில் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தருக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ள ஒரு பக்தன். இவருடைய முன்னாட்களை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இப்படிப்பட்டவர் தான் சொல்கிறாரு, என்னுடைய பலவீனத்தை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று. அது மட்டும் இல்லை, அதே அதிகாரத்தில் சிதறி போனவர்கள் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், சிதறி போனவர்கள் எங்கும் திருந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யார் சிதறி போனவங்க? இதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஸ்தேவான் என்ற ஒரு பக்தனை அவங்க கல்லிருந்து கொண்டுட்டாங்க. இப்போ இந்த கல்லிருந்து கொன்ற இந்த ஸ்தேவான் விசுவாசமும் வல்லமையும் உடையவருமா இருந்தார் ஆண்டவர் மேலே. இந்த ஸ்தேவானுக்கு பிறகு ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. இவரை ஆண்டோடைய பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பயந்து அங்கங்கே சிதறி போயிட்டாங்க, எல்லா தேசத்துலையும் சிதறி போயிட்டாங்க. சிதறி போனவங்க சுவிசேஷத்தை சொல்கிறாங்க எல்லாருக்கும். அதன் மூலமாக நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொண்ட உடனே இதை இந்த சவுல் கேள்விப்படுறாரு. அது எப்படி? அவரை நம்ம இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு தான் அவரை நம்ம கொண்டிருக்கோம். இவங்கெல்லாம் சிதறி போய் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்களே, அப்போ எங்கேயுமே இயேசுடைய சீஷர்கள் இருக்கக்கூடாது, எல்லாரையுமே நம்ம காலி பண்ணிடணும், கொண்டுறணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்குது. ஏன்னா இவர் இவருடைய இளமை பருவத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இவர் ஒரு கல்லூரி படித்தவர், வேதாகம கல்லூரி படித்தவர். கமாலியல் பாதத்தருகில் உட்கார்ந்து அவர் வேதத்தை தியானித்து கற்று அறிந்தவர், நன்றாக கற்று தேர்ந்த ஒரு பக்தன் தான் அவர். ஆனால் பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி யூத மார்க்கத்தாரில் அவ்வளோ வைராக்கியமாக இருந்தவர். அந்த முறைமைகளை கண்டிப்பாக செய்யணும், நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் கீழ்ப்படியணும், ஓய்வு நாளாக கண்டிப்பாக பரிசுத்தமாக ஆசரிக்கணும், அதில் வேலை செய்யக்கூடாது, விறகு கூட பொறுக்கக்கூடாது, அடுப்பு கூட பற்ற வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் உள்ள இந்த ஒரு பக்தன் தான் அவர் சவுல். இவர் ஒரு வாலிபர்களுக்கு குழுவுக்கே ஒரு தலைவனாக இருக்கார். ஆலயத்திலலாம் அறிஞர்களோடு உட்கார்ந்து அவ்வளோ தூரம் வேத வசனத்தை பற்றி பேசின ஒருத்தர். இப்படிப்பட்டவர் தான் இயேசுனா யார்? இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய குமாரன், அவர் தான் நம்மளுடைய பாவங்களை தீர்க்க வந்தவர் அப்படின்னு சொல்லி அந்த சத்தியம் தெரியாமல் அவருடைய சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்கிறதுக்கு ரொம்ப ஆயத்தமாகிறாரு. அப்படி ஆயத்தமாகும் போது தான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா, சவுல் என்பவன் இன்னும்
கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மார்க்கத்தார் அனைவரையும் நான் வந்து என்ன செய்யணும், கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரணும். அதனால் அதுக்கு எனக்கு கடிதம் கொடுங்க அப்படின்னு லெட்டர் எழுதி வாங்கிட்டு போகிறாரு. இப்படி வேகமாக போயிட்டுருக்காரு. எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா தமஸ்கு பட்டணத்துக்கு போகிறாரு. வேகமாக போயிட்டே இருக்கும்போது ஓரளவு அது 1 வார கால பிரயாணமாகிற தூரம் போயிட்டே இருக்காரு. ஒரு சமவெளியை தாண்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மலை, எர்மோன் மலை. அதை தாண்டி போனால் கீழே தான் இருக்குது தமஸ்கு பட்டணம். இப்போ அந்த மலையை தாண்டுறது தான் பாக்கி. ஆனால் அந்த சமவெளியை தாண்டி போன உடனே அவருக்கு ஒரு பிரகாசமான ஒளி அவர் மேலே படுது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒளி பட்ட உடனே அவர் ஆண்டவரே யாருக்கே சவுளே சவுளே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் எல்லாம் சொல்கிறாரு. பேசும்போது அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தவர். உடனே பார்வை இல்லாதவராக அவர் எழும்புறாரு. தமஸ்கு பட்டணத்தில் அனனியா என்பவருடைய சீஷருடைய வீட்டுக்கு ஆண்டவர் போக சொல்கிறாரு. அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போயிட்டார். போய் பார்வை கிடச்சிருது. 3 நாள் அவர் பார்வை இல்லாமல் தான் இருக்கார். அனனியாவுடைய தீர்க்கதரிசியினுடைய வீட்டுக்கு அங்கே போகும்போது அவருக்கு பார்வை கிடைக்கிது. பார்வை கிடைச்சது மட்டும் இல்லை, உடனே அவர் தாமதிக்காமல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டார். இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இவர் தானே எருசலேமில் எல்லாரும் துன்பப்படுத்தினவர், இயேசுவை பற்றி சொல்லக்கூடாதுன்னு துன்பப்படுத்தினவர், இப்போ இவர் இங்கே இயேசுவை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாயிட்டு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரை கிறிஸ்துவென்று திருஸ்தாண்டப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இப்போ இவரும் இயேசுவை பற்றி சொன்னவொன்னே இவரை கொலை செய்கிறதுக்கு ஆலோசனை பண்ணுறாங்க. அந்த தமஸ்கு பட்டணம் சுற்றியும் மதில் சுவரால் சூழ்ந்திருக்கிறது. அந்த மதில்களுக்கு மேலே பெரிய பெரிய வீடுகளே இருக்கும். அப்படி அந்த தமஸ்கு பட்டணத்தின் மதில் சுவரை ஒட்டி இருந்த ஒரு பெரிய வீடு, மாடி வீடு. அந்த வீட்டில் உள்ளவங்க யூதர்கள், சீஷர்கள். இவங்க இந்த செய்தியை கேள்விப்படுறாங்க. ஐயோ இவரை கொலை செய்யணுன்னுலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவரை கூப்பிடுறாங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு விஷயத்தை சொல்லி, ஏன்னா பலத்த பாதுகாப்பு, தமஸ்கு பட்டணத்தை வாசலில் காவல்காரர்களாக நிறுத்தி பயங்கர பாதுகாப்பு வச்சுருக்காங்க. அந்த சூழ்நிலையில் இவங்க ஜன்னல் வழியாக சவுலை ஒரு கூடையில் வச்சு கீழே இறக்கி விட்டுறாங்க. இவர் தப்பிச்சு போயிட்டார். இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் சொல்கிறாரு, நான் என்னுடைய பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன், மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். அவருக்கு என்னாச்சு, அந்த ஒளி பட்ட அந்த ஒரு வேகத்தில் ஒரு கண்கள் கூச்சமாயிட்டு, இன்னொன்று தண்ணி வந்துட்டே இருக்குமா கண்ணில் இருந்து. அதாவது கொசு, ஒரு வகையான சின்ன சின்ன கொசுக்கள் அவரை அந்த கண்ணை சுற்றிட்டே இருக்குமா. அந்த அப்படி ஒரு பலவீனம் அவருக்கு ஆயிடுச்சு. ஆனாலும் அவர் சொல்கிறாரு, இந்த பலவீனங்களை குறித்து நான் என்ன செய்வேன், சந்தோஷமாய் மேன்மை பாராட்டேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். இன்றைக்கி நம்மளை எத்தனை பேர் நம்முடைய பலவீனத்தையே சொல்லி புலம்பிகிட்டு இருக்கோம். கர்த்தர் நமக்கு சில காரியங்களை பலவீனங்களை அனுமதித்தாலும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு இந்த பலவீனத்தை அனுமதிச்சிருக்கீங்க, என்ன சித்தமோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்கள் நோக்கத்தை உங்கள் சித்தத்தை என்னில் நிறைவேற்றுங்க, இந்த பலவீனத்தையே நான் புலம்பிகிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துதிக்கிறதுல நம்ம மேன்மை பாராட்டணும். ஆண்டவரை துதிக்க 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 கிருபைகள் பெருகும். கிருபை பெருகும்போது இந்த பலவீனம் நமக்கு ஒரு பெரிய காரியமாகவே தெரியாது. துதிக்க 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 பலவீனத்தை உண்டு பண்ணுற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் நிர்மூலமாகி போயிடும். சத்ருவலை ஓடி போயிடுவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து எப்படி நிற்க முடியும்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்த இவங்க ஆண்டோடைய பிள்ளை, இவங்கக்கிட்ட நம்ம வேலை ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சத்துரு என்ன செய்திருவான், பயந்து ஓடி போயிடுவான். எனக்கு நிறைய ஜப குறிப்புகள் வரும்.
அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நோயெல்லாம் விதவிதமான நோய்களாக இருக்கும். அது எல்லாம் வரிசையாக ஒரு பட்டியலே போட்டு சிலர் மெசேஜ் அனுப்பி விடுறாங்க. இந்த நோயெலாம் இருக்குது, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இவ்வளோ சத்துருக்கள் எழும்பியிருக்காங்க, இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா பலவீனமும் விலகி போயிடும், எல்லா சத்ருவின் கிரிகளும் விலகி போயிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர் நாமத்தை சொல்லி நீங்கள் சோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில அப்படி தான். ஆண்டவருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கும் போது, ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கும் போது சில பலவீனங்கள் நம்மளை ஆட்கொள்ளும். ஆனாலும் அது நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஆனாலும் துதித்து தான் நம்ம என்ன எடுக்கணும்? ஜெயம் எடுக்கணும். தாவீது சொல்கிறாரு 106 சங்கீதம் 47 வசனத்தில், துதிக்கிறதுல நாங்கள் மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி. அதனால் நம்மளுடைய மேன்மை கர்த்தரை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டணும். 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 17 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். நம்ம மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தரை குறித்து மட்டும்தான் நம்ம மேன்மை பாராட்டணும். கர்த்தர் இம்மட்டும் நடத்தி வந்த பாதைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லணும், அவரை துதிக்கணும். எத்தனையோ பேர் இந்த நாளை காணக்கூடாமல் இருக்காங்க. ஆனால் கர்த்தர் கிருபையாக இந்த நாளை நம்ம காண செய்திருக்காரு. அதுக்கு அவருக்கு எத்தனாயிரம் கோடிகள் சோத்திரம் சொல்ல முடியும். அவர் செய்த நன்மைகளை விவரித்து சொல்கிறதுக்கு நமக்கு நாவும் போதாது, நேரம் போதாது. அதனால் எப்பொழுதும் நம்ம ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தரித்திருப்போம். கர்த்தர் நம்முடைய பலவீனங்களெல்லாம் நீக்கி நம்முடைய பலவீனங்களில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். ஜெபிப்போமா. கர்த்தாவே, மை நன்றியோடு துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலன் அவரே என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, நாங்கள் உம்மை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக ஆண்டவரே, இந்த உலகம், மாமிசம், பிசாசு எல்லாவற்றுக்கும் எங்களை ஆண்டவர் விலக்கி பாதுகாக்கிற தேவன் நீங்கள் எங்களோடு கூட இருக்கீங்க என்பதை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாக ஜீவிக்க என் தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். எப்பொழுது நாங்களுமே துதித்து கொண்டு இருக்க துதிய நாவை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலும் என் தேவாதி தேவனுடைய வல்லமை விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ரீமா ஷலபா ரீகாமா யுரபா ஷபலபா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்களாப்பா. உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிகளும் உம்மைக்கே செலுத்துகிறோம். என் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.